மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மசாலா தூள் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து இதையும் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். மத்தி மீன் ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடியான பிறகு மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்போட டீட்டெயில் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.